எங்கடா போறீங்க? எல்லாரும் எங்கதான் போறாங்க? டேய், எங்கடா போறீங்க என்று காலடி வைத்தவுடன் கேட்க வைத்துவிடும் பகுதிதான் தாம்பரம். இங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரும் நிலைகள் தென் தமிழகத்திலிருந்து செல்லும் பேருந்துகள் இனி கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வரும் நிலைகள் பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. டிராபிக் 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 என திரும்பிய பக்கமெல்லாம் போக்குவரத்து நெரிசலுக்கு பேர் போன இடம் சென்னை. குறிப்பாக சென்னையின் மைய பகுதியில் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலைகள் கிளாம்பாக்கத்தில் உலக தரத்திலான புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 88 ஏக்கர் நிலத்தில் ரூபாய் 400 கோடியில் கடந்த 2019ஆம் ஆண்டு பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. அவை முடியும் போது திட்டமிட்டதை விட கூடுதலாக 25 விழுக்காடு செலவை இழுத்துவிட்டது. இருந்தபோதும் ஒரு வழியாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு சமீபத்தில் அதுவும் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த பேருந்து முனையத்தில் 2000க்கும் அதிகமான பேருந்துகள் வரை வந்து செல்வதோடு 270 கார்கள், 3500 பைக்குகள் பார்க் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் எக்ஸலேட்டர்கள், தங்குமிடம், நவீன கழிப்பறை, உணவகம் என பல வசதிகள் இங்கு இருக்கின்றன. இருந்தபோதும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கிளாம்பாக்கம் வந்து செல்வது மக்களுக்கு சிரமமாகவே இருந்தது. இதனையடுத்து அங்கிருந்து சென்னையின் பிற பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கிளாம்பாக்கத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் சில போக்குவரத்து கழக பேருந்துகள் மட்டும் தாம்பரம் வரை இயக்கப்பட்டன. இதனாலேயே தாம்பரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதற்கு தீர்வு காணும் வகையில் இனி கிளாம்பாக்கம் வரை மட்டுமே போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகளை இயக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வருவதால் இனி தாம்பரம் பகுதிகள் டிராபிக் பிரச்சினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நம்பலாம்.